கிளியரா இருக்கா? இதே மாதிரி தான் ஈவினிங் வந்து நீங்க ஸ்பார்ஸா இல்ல பிளான்ஸா பார்க்க முடியும். மேகமூட்டமா இல்ல வேற மாதிரி வந்து இல்ல பனியா இருந்தாலும் பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா டோம் விட்டுட்டு பாருங்க. அந்த ரெட்டை மேல பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்ட்ரக்சரா வந்து விட்டுட்டு பாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க பஸ் போறது இந்த பஸ் நம்மளுக்கு ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் நோய் பாருங்க நோய் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 40 பக்கம் வடக்கு பக்கம் உங்க தலைக்கு மேல பாருங்க மூணுங்களா இந்த ஒயிட் டியூப் இந்த ரவுண்ட் ஷேப் பாத்தீங்களா இங்க மேல இருக்கு இங்க மேல இருக்கு நீங்க வெளியில வரப்ப பாத்துருப்பீங்க ஒரு பெரிய கண்ணாடி இதனுடைய ரெப்ளிகேஷன் வந்து வெளியே இருக்கு அதை நீங்க பாத்தீங்கன்னா டம்மி ஒரிஜினல் வந்து உள்ள இருக்கு இதனுடைய டயாமீட்டர் விட்டனா வந்து 2.34 மீட்டர் ஆர் 93 இன்ச்சஸ் ஓகே அனாலிசிஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு போயிடலாம் டெலஸ்கோப் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் மூவ் பாருங்க இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் மூவ் பாருங்க சரி ஏதாச்சும் கொஸ்டின் என்ன கேளுங்க அப்படின்னா நீங்க அந்த மாடல்ஸ்லாம் பார்த்து கீழே போயிடலாம் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க டைப் கொடுக்கணும் அதனால வந்து கொஸ்டின் தான் கேளுங்க ஏதாச்சும் கேளுங்க கேமரா வந்து ஷூட் பண்ணுறது இது க்ளோஸ் ஆகும் வேற கொஸ்டின் இருக்குங்களா கேள்வி இருக்குங்களா க்ளோஸ் பண்ணுறது சார் பாக்குற வசதி இல்லை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லைட் லைட் ஃபோக்கஸ் ஆகும் அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த பைபர் கேபிள் வழியா இருப்பதை ஆரம்பிக்க கொடுக்குறோம் இந்த பைபர் கேபிள் வழியா லைட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபீட் ஆகும் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வந்து பெருசாக இமேஜாக தெரியாது ஸ்பெக்ட்ரம் ஆகும் தமிழ் நேரமாக சொல்லுவாங்க லைன் லைனாக வரும் அதை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்க்க வசதி இல்லை நீங்க பார்க்கணும்னா அட்மிட் ஹவுஸ் பக்கத்துல தொலைநோக்கி இருக்கு 5 இன்ச் இருக்கு 10 இன்ச் இருக்கு அதெல்லாம் வந்து ஐபிஎஸ் அதெல்லாம் பார்க்க வசதி 6 மணிக்கு போகலாம் இங்க பார்த்தீங்கன்னா நீங்க சண்டை தவிர மற்ற நீங்க ஸ்டடி